ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லிக்கல் கல்லு பேக் சைட்லேருந்து கிளம்புறோம். நேற்று vlogல பார்த்துருப்பீங்க. இல்லிக்கல் கல்லு பேக் சைடோட அந்த அழகை, ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். இப்போ அடுத்து நம்ம போக போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட் நம்ம போய் ஸ்டே பண்ண போகிற இடம் வந்து மூணார். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நம்ம ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதுதான் வந்து கட்டடிப்பாரா. ஸோ மோஸ்ட்லி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. பட் பார்த்துருந்தா எப்போ போனீங்க, எந்த சீசனில் நல்லாயிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை வீடியோஸ். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் பிடிக்கும், இந்த சேனல் அண்ட் இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே நான் இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறேன். டூ ஃபாலோ அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷன் டுவர்ட்ஸ் கட்டடிப்பாரா ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் பார்த்தீங்கன்னா 12:40. ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு அங்கே வர ஃபுல் ஃபாகியாக பெரிய வியூ எதுவும் மேலே எதுவும் தெரியல. அதனால் நான் மேலெலாம் ஏறி போகாமல் ஜஸ்ட்டு கீழேயே வந்து அந்த ஏறி வர இடத்துலையே வந்து நின்று நல்ல வியூ என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இப்போ அப்படியே பொறுமையாக நடுவில் போகும்போது எங்கேனா சாப்பிட தோணுச்சுன்னா சாப்பிட்டுட்டு கட்டடிப்பாரா போயிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 3 hours டைம் காட்டுது கூகுள். அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 91 kilometers ஃப்ரம் ஹியர். எல்லாமே வந்து காட் செக்ஷனுன்றதுனால நம்மளுக்கு டிலேவாக காட்டிகிட்ருக்கு. ஸோ வாங்க, மான்சூன் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரம் சம்மர் ஃபுல்லாக, அதாவது ஸ்பெசிஃபிக்கலி சென்னை பீப்புளுக்கு சொல்கிறேன், சம்மர் ஃபுல்லாக நம்ம ஹீட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பெட்டர் ஸ்டே ஹோம் அண்ட் டேக் ரெஸ்ட், டூ யுவர் ஒர்க்ஸ், சேவ் மணி, எல்லாமே பண்ணுங்கள். பட் ஒன்ஸ் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஏதாவது பண்ணி வந்துடுங்க. இது மாதிரி வந்து ஹெவன் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. தட்ஸ் மை சஜஷன். ஓ மை காட், இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வாழை மரம். என்ன மாதிரி வாழைப்பழம்னு தெரியல. அது ஒரு மாதிரி கொக்கு மாதிரி வருது. அப்படியே மேலேருந்து வந்து வாழை தார் வந்து இதுவாகுது. ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கேருந்து மூணார் போகிறதுக்கு வந்து 2-3 ரூட் இருக்குது. ஸோ நம்ம கட்டடிப்பாரா போயிட்டு போகிறதுனால நம்மளுக்கு இப்போ இந்த ரூட்டு காட்டுது. இல்லைனா நம்ம அகெயின் வந்து அந்த தொடுப்புல அந்த சைடுக்கு போய் கூட தான் திருப்பி காட்டுது. அதாவது ஹைவேலையே போகிற மாதிரி, எந்த ஃபாரஸ்ட் ரூட்டும் நம்ம கண்ணில் படாமல் போனோம் அப்படின்னா. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஹைவே. ஆக்சுவலாக இது ஹைவேன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த கேரளாவோட மெயின் ரோட்ஸ் இப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி போனோம் அப்படின்னா we can go that way. வந்துட்டோம் பாருங்கள் மெயின் ரோடுக்கு. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து தாளநாடு வழியாக போகிறோம். அந்த ஹைவே தான் இது. வாவ், பயங்கரமாக திரும்புது ரோடு. ஸ்லோ கோ ஸ்லோ. What a course. லிட்ரலாக என்ஜாய் பண்ணுறது இங்கே ஓட்டுறது. வா, இறங்க காது அடைக்குது. அப்படியே இல்லிக்கல் கல்லு ஸ்ட்ரைட், நம்ம ரைட் எடுக்கணும். இரட்டுப்பேட்டா. ஓ, 6. இந்த பிரிட்ஜுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்களே, காணும். டேங்க்கு பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. வா, எவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரெயிட் வாகமான் மர்மலா ஸ்ட்ரீம், மர்மலா வாட்டர் ஃபால். ஓகே, இதானா அது? ஓகே, பாய். வாகமான் போய் தான் போதா?
நம்ம வாகமான் போயும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது வந்து இதுதான். ஒன்று வாகமான் போய் போகிறது, இன்னொன்று இடுக்கி டேம் இடுக்கி வழியாக போகிறது. ரெண்டுமே வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எந்த பக்கம் போகணுன்னு. ஓ ஷிட் மேன், நேருக்கு நேராக மோதிருக்காங்க ஜீப்பும் வேனும். டெட்லி ஆக்சிடெண்ட். யாருக்கும் எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. ஆசம் ரோட்ஸ். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த மவுண்டெயின் நம்ம இறங்கிட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் இந்த கேரளாவில் இவங்க ரோட்ஸ் போடுற அந்த டெக்னாலஜி. என்ன தான் ஸ்டீப்பாக இருந்தாலுமே அந்த ரோடு வந்து எத்தனை வருஷத்துக்கும் வந்து அழியாமல் போடுறாங்க. எத்தனை டூரிஸ்ட், எத்தனை வண்டி, எத்தனை போகுது, ஆனாலும் அந்த ரோடு வந்து ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். அதுதான் கேரளாவோட ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனால் அவங்க என்ன தான் வந்து ஒயிட் லைன்ஸ் போட்டாலுமே அதை வந்து கேரளா ஆளுங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஏறி 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 தான் ஓட்டுவாங்க. நம்ம வந்து லைன் மெயின்டைன் பண்ணுறேன், நான் எப்படி வேணால் இந்த கர்வில் வந்து கார்னரிங் பண்ணுறேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அவங்களையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வைல் டிரைவிங் ஹியர். ஒரு செகண்ட் ஆகாது, அந்த கார்னர் டு கார்னர் டச் ஆனால் கூட நம்ம தான் ரிஸ்க்கு. பைக்குக்கு தான் மேஜர் டேமேஜ் ஆகும். என்னம்மா ஒயிண்டியாக இருக்குது பாருங்களேன் ரோட்ஸு. ஒரு ஊர் வருது, ஆனாலும் அங்கே ஸ்பீட் பிரேக்கர் போடணும், அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. யூ கேன் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது ஆனால் ஓட்டுறதுக்கு. குட் கார்னரிங் கேப்பபிலிட்டிஸ் இருந்தால் கேரளா ரோட்ஸை பிரித்து மேயலாம். அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. You and me, I will always dream about how it will be. Feel your arms around me, yeah, let it sink in. Yeah, I just let it sink in. You and me, wonder how it feels to have you cheek to cheek. But this is not reality, or let it sink in. Yeah, I just let it sink in. நல்ல ஒரு பிரேக்கு. வெயில் வேறு அதிகமாகிடுச்சு. என்கிட்ட இருந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டேன், அதுவே கொஞ்சம் எனஃபாக இருக்குது எனக்கு. ஸோ வேறு எங்கன்னா பசிச்சா சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட் டு கட்டடிப்பாரா. கரெக்டாக நம்ம வாகமானில் இருக்கோம் இப்போது. இங்கேருந்து வட்டவாடாவும் பக்கத்தில் தான். இது வாகமான், அது அப்படியே அந்த பக்கம் இடுக்கி, நடுவில் தான் இடுக்கி டேம் இருக்குது. ஸோ அந்த ரிசர்வாயரை பிரிக்கிறது இந்த பக்கம் வாகமான், அந்த பக்கம் இடுக்கி, அதுதான் டிஃப்ரென்ஸ். இல்லிக்கல் கல்லூரிலிருந்து வாகமான் ரூட்டு தான் வந்து ஈஸியான ரூட். அண்ட் நம்மளுக்கு வாகமானும் நல்ல விதமான ஒரு இதுதான்றதுனால வி கேன் ட்ராவல். ஜிப்லைன் பாருங்கள், வாகமான் ஜிப்லைன். அதனால தான் எல்லோவில் காட்டுது போல். இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இது இருக்குது ஜிப்லைன். ஓ எப்பா, கீழே அப்படியே பள்ளத்தாக்கு. இந்த பாறையில் ஃபுல்லாக தண்ணி வழியுது பாருங்கள். வாவ், இங்கே பாருங்கள் புலி. பா, சூப்பராக ஆட் பண்ணியிருக்காங்க. கரிக்காடு வியூ பாயிண்ட். ஓ பாருங்க, அப்படியே எவ்வளோ மேசிவான பாறை. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ராங்கான கல் எதுவும் உள்ளாது அவ்வளோ ஈஸியாக. ஆனால் நம்மளுக்கு அங்கே ரிஷிகேஷ் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தராகண்ட் ஃபுல்லாகவே வந்து லூஸான மணல் மலை, சும்மாவே லேண்ட்ஸ்லைட் நடக்கிற இடம் அதெல்லாம். ஸோ அதான் இதே மாதிரி தான் இருக்கும் அங்கேயும். ஃபுல்லாக மலை, ரோடு, அப்படியே பள்ளத்தாக்கு, கீழே வந்து ஆறு ஓடிட்டுருக்கோம், கங்கா நதி ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்போ லேண்ட்ஸ்லைட் ஆகும் என்ன எதுனே சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏதாவது மேலேருந்து எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு கல் ஏதாவது விழுந்தால் தான் உண்டு. இது வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கல் ஏதாவது விழுந்தால் தான் உண்டு. ஸோ மற்றபடி சும்மா அந்த லேண்ட்ஸ்லைட் நடக்கிற இதெல்லாம் வந்து இங்கே கம்மி. ஹேய், இந்த மரம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. அப்படியே ஒரு கேப் மாதிரி இருக்குது. டீ பிளான்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு திருப்பி. கிளைமேட் அப்படியே சில்லுன்னு இருக்குது பாருங்கள் வாகமானில். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுக்கு அந்த டயரில் காட்டினல மார்க்ஸு, அது ஃபுல் டயரும் பிளாக் ஆகிடும் போல். குறிச்சி மலா, குட்டிக்கணம்,
மொட்டைக்குன்னு. நம்ம வந்து குட்டிக்கணம் தான் போனோம். ஹில் ஏற போகிறோம். வாகமான் க்ரீன் காரிடர். என்ன மாதிரி வியூ பாருங்க. அந்த ரெசார்ட்ஸே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரெசார்ட்ஸ் கூட அது கிட்ட போய் பார்க்கும்போது கூட இந்த அழகு இருக்காது. நம்ம இங்கேருந்து அதை எல்லாத்தையும் அங்கே மலை மேலே பார்க்குறதுனால ஒரு மாதிரி சூப்பர் வியூ. வேகமான் மெடோஸ், வாகமான் பைன் வேலி. ஏதோ டேமுன்னு நினைக்கிறேன். இரட்டா ஊர் ரிசர்வாயர். அந்த தண்ணி தான் இங்கே பாய்ச்சிட்ருக்கு. இந்த ரோடு மட்டும் ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்த 3 நாள் கேரளாவோட அட்வென்ச்சரில் வந்து இன்றைக்கி தான் மோசமான ரோடு பார்க்குறேன் கேரளாவில். அதுவும் இந்த ரோடு, அதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால அப்படி ஆயில. ஆல்டோ கேரளாவில் தான் ஆல்டோவோட சேல்ஸே பீக்கில் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குட்டி கார்ஸு இதெல்லாம் வந்து கேரளாவில் தான் அதிகமாக வாங்குறாங்க. இது வரைக்கும் பாருங்கள் ரிசர்வாயர், இரட்டா ஊர் ரிசர்வாயர் சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க. மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஓகேவாக தான் இருக்கும். டைம் வந்து 3:30, 3:22 ஆகுது கரெக்டாக. இன்னும் நம்மளுக்கு 16 கிலோமீட்டர்ஸ் மோர், ½ hour அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்துடுவோம் 4 o'clock ஆஸ் பர் பிளான். நம்ம நினச்ச மாதிரியே 4 வந்தாச்சு. கட்டடிப்பாரா ரொம்ப தூரம் மூணார்லேருந்து. ஸோ கட்டடிப்பாராலேருந்து மூணார் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ நைட்டு போய் அங்கே ஸ்டேன்றதுனால நம்மளுக்கு எதுவும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மெஜஸ்டிக்கான வியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கிளைமேட் எல்லாம் க்ளீனாக பக்காவாக இருந்துச்சுன்னா. ரோடு எவ்வளோ பம்பினா குலுங்குது அப்படியே மொத்தமாக. இந்த மாதிரி நம்ம சாஃப்ட் லக்கேஜ் வச்சதுனால இந்த பம்ப்ஸ் எல்லாம் பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஏற்றுறோம். இதே வந்து என்கிட்ட டாப் பாக்ஸ் நான் வச்சுருந்தேன்னா இந்நேரத்துக்கு டக்கு ஒரு சவுண்டு அண்ட் வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து பொருளெல்லாம் ஏறி குச்சிருக்கும். கண்டிப்பாக உடஞ்சிருக்கும், வைப்ரேஷன்ஸ் வந்திருக்கும். நிறைய பிரச்சனை இருக்குது ஹார்ட் லக்கேஜில். கீழே சாஞ்சாலும் பிரச்சனை, அது உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை கேரி பண்ண முடியாது, தூக்கி போட்டு வந்து தான் ஆகணும். அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் ஓகே, பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, அதனால் இப்போ பாருங்கள் நிம்மதியாக நம்ம பாட் ஹோல்ஸ் இருந்தாலும் ரோடு நல்லா இல்லைனாலும் we can glide through that. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் கூப்பிட்டு போகுது. ஃபுல்லாக கல்லெலாம் போட்டு நல்லா பேவ் பண்ணி வச்சுருக்காங்க ரூட்டு. பார்ப்போம், வந்துட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் தான். ஹைட் எலிவேஷனே ஏறல நம்ம, அப்புறம் எப்படி இந்த வியூ பாயிண்ட் வரும்? ஓஹோ, நேரவாக போயிட்டுருக்கு ரோடு. கட்டடிப்பாரா வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் 1ன்னு இன்னொன்று ஏதோ இருக்குது, அது எங்கேன்னு தெரியல. இதுவா ஒரிஜினல் வியூ பாயிண்ட்? அதுவே கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறைய வீடுங்க இருக்குது. ஓகே, சேஃப் தான். வந்துட்டோம். ஊர் பேர் தெரியாத இடத்துக்குலாம் போகிறோம். கிட்ட வந்தோன்னா எலிவேஷன் எப்படி கெயின் ஆகுது பார்த்தீங்களா? அப்படியே ஏற்றி போட்டிருக்காங்க ரோடு, கான்க்ரீட்டு. இது பாருங்க. வா, வந்துட்டோம் கைஸ். இங்கே இருக்கு, அங்கே ஒரு வியூ பாயிண்ட், இங்கே ஒரு வியூ பாயிண்ட். இது வரைக்கும் பாருங்க மெயின் வியூ பாயிண்ட். நேராக போயிட்டு அந்த எட்ஜில் போய் நிற்கும் வண்டி. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அப்படியே ஃபாஸ்ட்டாக போனால் முடிஞ்சு போயிடுச்சு கதை. இங்கே பாருங்க, யாருமே இல்லை.
ரைடு இன்னைக்கு டேயோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதான். கட்டடிப்பாரா பெஸ்ட்டு ஹிடன் ஸ்பாட். இங்கே பாருங்கள், அப்படியே பள்ளம். இங்கே பாருங்கள் வியூ, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளவுட்ஸ் அப்படியே மலை மேலே வந்துகிட்டே இருக்கு. அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்கள், கீழே அப்படியே ஊர். நம்ம அந்த முனையில் நிற்கிறோம். பைக் பாருங்கள் முனை வரைக்கும் வந்துடுச்சு. இருக்கு பாருங்க, இந்த இடம் வெறும் ஒரு பெரிய பாறை, அதுக்கு அப்படியே ஸ்டீப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பள்ளத்தாக்கு, கீழே வந்து ரோடு, அவங்களோட ஊர்லாம் தெரியுது. அவ்வளோ அருமையாக இருக்குது. எத்தனை ஃபீட் ஹைட்டுன்னு தெரியல, ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது, பட் நல்லா இருக்குது. யாருமே இல்லை ஆக்சுவலாக, நான் மட்டும்தான் இருக்கேன். ரொம்ப ப்ளசண்ட்டாக, அமைதியாக, தனிமையாக ஒரே ஒரு பாறை, அதுதான் வந்து கட்டடிப்பாரா. அந்த கட்டடிப்பாரா வந்து அதோட ஹைட் அதோட கிடையாது, பட் இதோட பாறையிலேருந்து அந்த முனையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டீப். அது வந்து மவுண்டெயின் மாதிரி ஸ்லோப்லாம் கிடையாது, அப்படியே ஸ்டிப்பானாலும் ஸ்டீப். ஓகேங்களா, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரோன் ஷார்ட்ஸ். ஸோ அதிலவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குன்னு. இங்கே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஹியூமன் அந்த பிளாஸ்டிக் குப்பெல்லாம் நிறையவே இருக்குது. விண்டும் வந்து ஓவராக இருக்குது இங்கேருந்து. ஸோ நம்ம கொஞ்சம் ஹைட்டில் இருக்கோம்ல, கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு வில் ஹெட் பேக் டு மூணார். கிளம்பலாம். வந்து 2 hours மேலே ஆகுது. அதிகமான நேரம் இருந்த ஒரே ஒரு இடம் இதுதான். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர், அதில் இப்போயே கிளம்பிடலாம். கட்டடிப்பாரா ரூட்லேருந்து கீழே வந்து மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக 5:27 டைம். இதோட கரெக்டாக 1.5 hour மூணார். ஸோ ரூமுக்கு போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளோதான் இன்றைக்கி பிளான் இதோட. ஸோ see you tomorrow. Good night. Munnar, you